ஒரு ராஜ்யத்தில் வீரன் மற்றும் கவின் என்ற இரண்டு சகோதரர்கள் இருந்தனர். இருவரும் புத்திசாலிகள், மேலும் வீரத்திலும் திறமையானவர்கள். ராஜா இறந்த பிறகு யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று அமைச்சர்கள் விவாதித்தனர். மூத்தவரான வீரன் துணிச்சலானவர் மற்றும் லட்சியவாதி, மேலும் அமைச்சர்களுக்கு பிடித்தமானவரும் கூட. இளையவரான கவின் அமைதியானவர், நியாயமானவர், மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்டவர். வீரன், நான் மூத்தவன் மற்றும் வலிமையானவன், அரியணை என்னுடையதாக இருக்க வேண்டும் என்று கூறினார். கவின் மெதுவாக, ஆட்சி என்பது வலிமையை சார்ந்தது மட்டுமல்ல, அது மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது ஆகும் என்று பதிலளித்தார். வீரனை நேசித்த அமைச்சர்களுள் சிலர் அவரை மன்னராக்க விரும்பினர். ஆனால் மற்ற அமைச்சர்கள் அதனை ஏற்க மறுத்து இருவரையும் சோதிக்க விரும்பினர். அவர்கள் ஒவ்வொரு சகோதரருக்கும் ஒரு மாதத்திற்கு ஆட்சி செய்ய ஒரு சிறிய கிராமத்தை கொடுத்தனர். வீரன் வரிகளை உயர்த்தி தனக்குத்தானே சிலைகளை கட்டினார். மறுபுறம் கவின் சாலைகளை சரி செய்தார், அந்த கிராமத்திற்கு பள்ளிகளை கட்டினார், கிராமவாசிகளின் புகார்களை கேட்டு பூர்த்தி செய்தார். ஒரு மாதத்திற்கு பிறகு அமைச்சர்கள் அவர்களை இருவரையும் சபைக்கு அழைத்தனர். ஒரு கிராமம் கசப்பாக இருந்தது, மற்றொரு கிராமம் செழிப்பாக இருந்தது. முதன்மை அமைச்சர் கிராம மக்களை நோக்கி, இந்த இரு சகோதரர்களும் திறமையானவர்கள், ஆனால் உண்மையான மதிப்பு என்பது ஒருவர் தங்கள் திறமைகளை எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பதில்தான் உள்ளது. வீரன் தமக்காக அனைத்தையும் செய்து கொண்டான், ஆனால் மக்களை மறந்துவிட்டான். மறுபுறம் கவின் தனது ஆசைகளை மட்டும் பார்க்காமல் மக்களின் நலனுக்காகவும் உழைத்தான். ஒரு ராஜ்யத்தின் மன்னனுக்கு முக்கியமான பொறுப்பு அவன் எவ்வாறு தனது மக்களை பார்த்து கொள்கிறான் என்பதில் உள்ளது என்று கூறி கவினை அரசனாக நியமித்தார். இதைதான் திருவள்ளுவர், தகுதி என ஒன்று நன்றே பகுதியார் பார்பட் டொழுகப் பெறின், பகைவர் நண்பர் என்று பார்த்து ஒருதலை சார்பாக நிற்காமல் நன்மை தரக்கூடியவை எவை என்பதே நடுவு நிலைமை எனப்படும் என்பதற்கு ஏற்ப முதன்மை அமைச்சர் நடந்து கொண்டார்.